சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட 7வது மேட்ச் ரவால்பிண்டியில் ஆஸ்திரேலியா vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சுங்க. ஒரு பால் கூட நடக்காமல் அந்த மேட்ச் வந்து கைவிடப்பட்டது. ஸோ 2 டீமுக்கும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டீமுமே இப்போ 3 பாயிண்டோட இருக்கிறாங்க. ஸோ இது மூலியமாக என்ன தெரியுதுன்னா, இரு அணிகளுக்கும் குவாலிஃபை ஆவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செமிஃபைனலுக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்க இங்கிலாண்டும் ஆப்கானிஸ்தானும் அவங்க கடைசி 2 மேட்சை கட்டாயம் வெற்றி பெற வேணும். இப்போ நாளைக்கு நடக்கிற இங்கிலாந்து விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் தோக்குற அணி வெளியேறுவாங்க, ஜெயிக்கிற அணி செமிஃபைனல் ரேஸில் இருப்பாங்கங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு மேட்ச் ரொம்ப ரொம்ப குரூசியலாக இருக்குங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா சான்சஸ் ஹை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அது என்னங்கிறது அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இது போன்ற கிரிக்கெட் அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கான கிரிக்கெட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க.